பிரதர் வணக்கம். ஸோ நம்ம வண்டி ஜாமெல்லாம் போயிட்டு வந்துருச்சு. இது நேற்றே பஸ்ஸில் கொடுத்து விட்டோன்னு சொன்னோம்ல, அதெல்லாம் போயிட்டு வந்துச்சு. ஜாமெல்லாம் கழுவியாச்சு. நேற்று இந்த பிஸ்டனை வந்துட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னான்ல, அது வந்துட்டு ஆள் நேற்று வெல்ட்ரு அங்கே இல்லை அவர். அதனால் வந்துட்டு இப்போ காலையில் தான் பிஸ்டனை கட் பண்ணி எடுத்தோன்னா இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின்னு போயிட்டு ஆயில் ஏறாமல் இங்கே உள்ளே அந்த கை உள்ளே சொட்டை அடித்து போச்சு. ஏன்னா அது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொன்னேன். அது கட் பண்ண பிறகு தான் இந்த இவ்வளோ சொட்டையாக இருக்குது. இங்கே பாருங்கள், அதை காட்டுறேன் பாருங்கள். அதுக்குள்ளே எவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி சொரியாக இருக்கும் பாருங்கள். அங்கே பாருங்கள், கிட்ட காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? உள்ளே வந்துட்டு அந்த கையில் அந்த மெட்டலே தேஞ்சு போச்சு, சுரண்டி எடுத்து போச்சு. ஆயில் இல்லாமல் ஓட்டிங்கல்ல, அதில் சுத்தமாக சுரண்டிடுச்சு. நானும் எம்ஆர் ஷீட்லாம் போட்டு அது ஓரளவுக்கு பாலிஷ் பண்ணி பார்த்தேன். அது வந்துட்டு உங்களுக்கு தெரியும், இந்த பாலிஷ் பண்ணது தெரியுது பாருங்கள், உங்களுக்கு வெள்ளையாக இருக்கா. நான் அதை வந்து இப்போ முடிஞ்ச அளவுக்கு பாலிஷ் பண்ணி பார்த்தேன். ஆனால் அந்த கையில் சொட்டை அப்படியே தான் இருக்குது. இந்த பின்னு வந்து புது பின்னு இதை பாருங்கள். இந்த பிஸ்ஸுன்னு இப்போ நம்ம வாங்கின பின்னு இது. இந்த பின்னு தான் இதில் வந்துட்டு நம்ம போட்டு ஃப்ரீயாக சுற்றுறது. ஆனால் இப்போ ஃப்ரீயாக சுற்றுது, ஆனால் வந்துட்டு லைட்டாக உள்ளே சொட்டை இருக்குது. ஏன்னா இது அப்படியே போட்டால் கொஞ்சம் சவுண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இது அப்படியே வேணாலும் இப்போ வந்துட்டு அப்படி, ஏன்னா இது உள்ளே ஆயிலில் ஓடுறது தான் இது. உங்கள் நேரம் இது நல்லா இருந்துச்சுன்னா, சவுண்டு இல்லாமல் இருந்ததுன்னா ஓடும். வண்டியை விரட்டி ஓட்டுவீங்களா இல்லை ஸ்லோவாக ஓட்டுவீங்களா என்னென்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது கையோடு இதை செஞ்சு போட்டுட்டா இந்த கையை வேறு மாற்றிடுவாங்க. ஏன்னா இதை நேற்று நாங்கள் வந்து வெல்ட்ரு இருந்திருந்தாருன்னா கழட்டி பார்க்கும்போது இது மாதிரி இருந்ததுன்னா நேற்று நான் இன்ஜினே பிரித்து நான் அவர்கிட்ட செட்டாக இது நம்ம செஞ்சோம் பார்த்தீங்களா, இதையும் சேர்த்து கொடுத்து விட்டு இதை நான் செட்டாக அந்த கையெல்லாம் மாற்றி செஞ்சுட்டு வந்திருப்போம். சரிங்களா? அதுக்கு தான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், இது மாதிரி இதை கம்ப்ளீட்டாக பிரித்து வேலை செஞ்சால் 12 ரூபாய்கிட்ட வரும் அப்படின்னு சொன்னான். சரிங்களா? இப்போ வந்துட்டு இதெல்லாம் வேலை முடிஞ்சு எடுத்துகிட்டு வந்துச்சு. இப்போ இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. இது நீங்கள் இப்படியே போடுங்க ஓட்டோம் அப்படின்னு சொன்னால் நான் மாட்டி தரேன், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. லைட்டாக சவுண்டு தான் வரும். சவுண்டு வரலன்னா நம்மளுக்கு சந்தோஷம். சரிங்களா? நீங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா, இல்லை கையோட இதை பிரித்து நான் செஞ்சு கொடுத்துருங்கண்ணா நல்லபடியாக அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் பிரித்து திருப்பி இதை மட்டும் கடலூர் கொடுத்து விட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் மாட்டிக்கலாம். அதை பாருங்கள், இதெல்லாம் கிறிஸ்டன்லாம் புதுசு. இதெல்லாம் எல்லாமே வேலை செஞ்சு பக்காவாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதுதான் நேற்று ஆள் இருந்ததுன்னா எனக்கு நான் அதை கழட்டி உடனே உங்களுக்கு ரிசல்ட்டு சொல்லியிருப்பான். நேற்று ஆள் இல்லை, அதனால் இப்போ தான் வந்தார். போய் கழட்டிட்டு வந்து பாலிஷ் பண்ணி பார்த்தா ரொம்ப அது மாதிரி இருக்குது. அதுக்கு தான் உங்களுக்கு உடனே வீடியோ போடுறேன். என்னென்னு பார்த்துட்டு எனக்கு உடனே ரிப்ளை பண்ணுங்கள். ஓகே.